நிஜமான கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு. ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் நான் மந்தாகினி பேசுகிறேன். இந்த புத்தகத்தை மலையாளத்தில் எழுதினவங்க விமலா மேனன். தமிழில் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவங்க அம்பிகா நடராஜன். ஆசிரியர் குறிப்பு: விமலா மேனன் 1970 முதல் குழந்தைகளுக்கான சிறுகதை, நாவல் எழுதி வருகிறார். மாத்தியமம் மலையாள இதழில் பெண்களுக்காக இவர் எழுதும் படைப்புகளும் முக்கியமானவை. மொழிபெயர்ப்பாளர் அம்பிகா நடராஜன். குழந்தைகள் அறிவியல் இதழான துளிரில் தொடர்ந்து எழுதி வருகிறார். மலையாளத்திலிருந்து 5க்கும் மேற்பட்ட சிறுவர் நூல்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தில் முன்னணி தலைவராக செயல்பட்டு வருகிறார். நூல் குறிப்பு: இந்நூல் குழந்தை பருவத்திலிருந்தே ஆண் பெண் சமத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது. இந்த கதை முழுவதும் நான் நினைப்பதை, விருப்பங்களை, ஏக்கங்களை, சந்தோஷங்களை, கோபங்களை சொல்லி இப்புத்தகம் முழுவதும் நிறைந்திருக்கிறாள் மந்தாகினி. நூல் அறிமுகம். KSSP வெளியீட்டில் விமலா மேனன் எழுதியுள்ள இந்த கதை குழந்தை பருவத்திலிருந்தே ஆண் பெண் சமத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் வலியுறுத்துவதாக அமைந்திருக்கிறது. உடனடியாக இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ என்று நினைத்துவிட வேண்டாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கதை வழியாகவே எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்திருக்கிறது. நமது சமூகத்தில் ஆண் பெண் குழந்தைகள் சிறு வயதில் வளர்க்கப்படும் காலத்திலிருந்தே வித்தியாசமாக நடத்தப்படுகிறார்கள். கல்வியிலும் உடையிலும் கூட உணவிலும் கூட பெண்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுகிறது. ஆண் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் வேலைகளிலும் பெண் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் வேலைகளிலும் கூட பாகுபாடு காட்டப்படுகின்றன. விளையாட்டு பொருட்களை வாங்கி கொடுக்கும் போதும் கூட பெண் குழந்தைகளுக்கு பொம்மைகளும் ஆண் குழந்தைகளுக்கு துப்பாக்கி போன்றவைகளும் வித்தியாசமாக தரப்படுகின்றன. பெண்கள் மீதும் பெண் குழந்தைகள் மீதும் திணிக்கப்படுகின்ற பிற்போக்குத்தனமான நடவடிக்கைகளை எதிர்த்து மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாரதியின் அற்புத வரிகளை இந்நேரத்தில் நினைவு கூறுவோம். அந்த வகையில் பெண் குழந்தைகளை அடக்கி ஆளாமல் ஆண் பெண் வேறுபாடு பார்க்காமல் சுதந்திரமாக வளர்வதற்கு அனுமதித்து குடும்பத்தில் ஜனநாயகத்தை உறுதியாக கடைபிடித்தால் நாமும் நமது சமூகமும் இன்னும் பல முன்னேற்றங்களை காண முடியும். இதற்கு சிறந்த உதாரணமாக இருப்பவள் மந்தாகினி. இந்த கதை முழுவதும் தான் நினைப்பதை, விருப்பங்களை, ஏக்கங்களை, சந்தோஷங்களை, கோபங்களை சொல்லி இப்புத்தகம் முழுவதும் நிறைந்திருக்கிறாள் மந்தாகினி. அன்புடன் அம்பிகா நடராஜன். அத்தியாயம் 1. குழந்தைகளிடம் கேட்காமல் பெயர் வைக்கலாமா? என்னுடைய பெயர் மந்தாகினி. 15 வயது. கருப்பு நிறம். கருப்பு என்றால் பனை மரத்தில் மழை பெய்தால் கருப்பாக தண்ணீர் வடியுமே, அந்த மாதிரி கருப்பல்ல. கருப்பு நிறத்தில் 7 வகை இருப்பதாக ஞானகுரு சார் வகுப்பில் சொல்லியிருக்கிறார். என்னை நினைத்துதான் அவர் அப்படி சொன்னாரோ என்னவோ. அதை சொல்லி முடித்துவிட்டு என்னை ஓரக்கண்ணால் அவர் பார்த்தார். அது கள்ள பார்வை. ஞானகுருவுக்கு கள்ள பார்வை. இந்த வரிகள் நல்லா இருக்கே, கவிதை போல. ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லட்டுமா? எனக்கு எங்க வீட்டில் வச்ச பேரு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்கிட்ட கேட்காம பேர் வச்சதும் அதை சொல்லியே என்னை மீண்டும் மீண்டும் கூப்பிடுறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? பெயர் பிடிக்கலன்னு சொல்றதுக்கு முன்னாடியே மந்தாகினி மந்தாகினி என்று சொல்லியே எல்லாரும் என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தாமோதரன் மகள் மந்தாகினி, இளைய மகள் மந்தாகினி. இந்த மனிதர்கள் எப்படியெல்லாம் ஆட்களை அடையாளம் காண்கிறார்கள். ஆனால் விஜயலட்சுமியின் மகள் மந்தாகினி என்று யாரும் சொன்னதை நான் இதுவரை கேட்டதே இல்லை. அம்மா பாவம், எப்பொழுதும் ஒரு மூலையில் போய் முடங்கிக்குவாங்க. பாட்டியின் ஆதிக்கம், அப்பாவின் அதிகாரம் காரணமா அம்மா பெரும்பாலும் மௌனமாக தான் இருப்பாங்க. பாவம் விஜயலட்சுமி. மந்தாகியின் அம்மா விஜயலட்சுமி ரொம்ப பாவம். என் அக்கா பேரு அமிர்தா. இந்த பெயர்களை எல்லாம் பிரச்சனை இல்லாத பெயர்கள். இந்த மந்தாகினிங்கிற பேரு எனக்கு எப்படி வந்தது? மந்தாகினி மந்தாகினி என்று நீட்டி முழக்கி கூப்பிடும்போது மா என்று கத்தி கொண்டே வரும் பசுமாடு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ச்சே, எனக்கு இந்த பேர் வேணாம் என்னை எப்போ சொல்ல ஆரம்பித்தேன் தெரியுமா? நான் இதை சொல்லும்போது யாராவது கேட்டாதானே. நான் எதை சொன்னாலும் கிண்டல் தான். ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்த நான் சொல்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிப்பாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த முதல் நாளே ஒரே கலாட்டா தான். எனக்கு இந்த பேர் வேணான்னு நான் சொன்னேன். யாராவது கேட்டிங்களா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புத்தக பை, குடை எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூலையில் வீசிட்டு கத்தி அழுது கூச்சல் போட்டு
ஸ்டெல்லா டீச்சர் என்னை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா என்று கேட்டேன். மண்டாகினி அப்படின்னு. உடனே பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் செஞ்சு சிரிச்ச சத்தம் வகுப்பறை முழுவதும் ஹோவென்று கேட்டது. எதுவும் பேசாமல் எழுந்து நின்று கொண்டேன். சிரிப்பு சப்தம் கொஞ்சமாவது நின்றால்தானே இவர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். ஆனால் எல்லாமே பெரிய வாள்கள். திரும்ப திரும்ப வகுப்பறையில் எதிரொலிக்கும் கூச்சல் இதுதான், மண்டாகினி மண்டாகினி. அப்போ அப்பா தாமோதரன் முகம் முதல் முறையாக ஒரு வில்லனை போல என் மனசுல தோணிச்சு. என்கிட்ட கேட்காம தன்னோட விருப்பம் போல எனக்கு பேர் வச்சது அப்பா தாமோதரன் தான். 5 வயசு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அவங்க அப்பா அம்மா இப்படி தான் கேட்கணும். மகளே, உனக்கு எந்த பேர் பிடிக்கும்? மகளே, உங்களை நான் எப்படி கூப்பிடணும்? அப்படி செஞ்சிருந்தா நாங்கள் பதில் சொல்லியிருப்போம். எத்தனை வகையான பெயர்கள் கொண்ட நீளமான லிஸ்ட் எங்கள் கையில் இருந்திருக்கும். இதையெல்லாம் செய்யாம சுயமாகவே அவருக்கு தோணுன மாதிரி எங்களுக்கு பேர் வச்சிடுறாங்க. அப்படித்தான் வந்தது இந்த மந்தாகினி. அது கூட பரவாயில்லன்னு விட்டுடலாம். மண்டாகினின்ற பட்ட பேரு எனக்கு வைக்காம போயிருந்தா நான் பேசாம பொறுமையா இருந்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நீளமான பெயர்களை சுருக்கி கூப்பிடுவது கூட வேடிக்கையாக தான் இருக்கும். தாத்தா பேரு வாசுதேவன், அதை வெட்டி அவர் பேரை வாசுன்னு ஆக்கிட்டாங்க. பாட்டி பேரு லட்சுமி அம்மா. தாத்தா செல்லமாக லட்சு லட்சுன்னு தான் கூப்பிடுவாரு. சரி, அப்பா தாமு, அம்மா விஜி, சித்தி பிள்ளைகள் தான் என்றாலும் அவரது 2 பையன்கள் என் கூட தான் எப்போதும் இருப்பார்கள். முதல் அண்ணன் பேரு பாலு, சின்ன அண்ணன் பேரு ரகு, அக்காவுக்கு அம்மு. இப்படியாக அமிர்தா அம்மு ஆகிவிட்டாள். அப்புறம் நான் மந்தாகினி மண்டு ஆயிட்டேன். சின்ன அண்ணன் என்ன சில நேரம் மண்டு மண்டூஸ் அப்படின்லாம் கூப்பிடுவான். அப்போ எனக்கு அவனை கொல்லணும் போல கோபம் வரும். ஆரம்பத்தில் மண்டுன்னு கூப்பிட்டதற்கு நான் ரொம்ப கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வேற ஒரு பெயரை கண்டுபிடிச்சாங்க, அது மக்கு. தாத்தா சில நேரம் திட்டும்போது அவன் கிடக்கான் சரியான மாக்கான் என்று திட்டுவதை கேட்டிருக்கேன். இப்போது என்னையும் அந்த மாக்கா கூட்டத்தில் சேர்த்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? நான் தனியாளா நிற்பேன், மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்துப்பாங்க. ஒருவர் கிண்டல் செய்ய ஆரம்பிச்சா போதும், மீதி இருப்பவர்களும் அவர்களோட சேர்ந்து என்ன கேலி செஞ்சு கை கொட்டி சிரிப்பாங்க. தாத்தாவில் இருந்து சின்ன அண்ணன் வரைக்கும் ஒரே சிரிப்பு தான். கடைசியில் பாவம் அம்மாவுக்கு மட்டும் மனசே கேட்காது. இனிமே எல்லாரும் மந்தாகினிய மனுன்னு தான் கூப்பிடலாம், அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. பரவாயில்லையே, அனு, வினு, சனு, மனு, அப்பாடா நிம்மதியா இருக்கு. இனிமே என்னாலையும் 4 பேர் முன்னாடி தலையை உயர்த்தி நின்று பேரை சொல்ல முடியும் இல்லையா? என் பேரு இனிமே மனு. இருந்தாலும் எனக்கு கோபம் வரும்போது அதை தூண்டி விடுவதற்காக அண்ணன்கள் 2 பேரும் நீட்டி முழக்கி கூப்பிடுவாங்க, மந்தா இனி. இந்த நாவலில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.